வெல்கம் டு அரவிந்தன் ஐஏஎஸ் அகாடமி. நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்ட் 10 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 9 வரைக்கும் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, ஓகேவா? நம்ம ஐஎன்எம்மில் இப்போ எந்த டாபிக் பார்க்க போகிறோங்கன்னா மருது சகோதரர்கள்லேருந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கட்டபொம்மன் பற்றி லாஸ்ட் பார்ட்டில் பார்த்துருக்கோம். ஸோ அதை பார்க்காம பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் புரியும், ஓகேவா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து எங்கேருந்து நம்ம புக்கு சோர்ஸ் எடுத்துருக்கோங்கிறது எல்லாமே எல்லா வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ எல்லாமே தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் மருது சகோதரர்கள் இவங்க வந்து பெற்றோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மூக்கையா, பழனியப்பன், பொன்னாத்தாள். இவங்களுக்கு வந்து மகனாக பிறந்திருக்கிறாங்க. யாருன்னா மருது சகோதரர்கள். இவங்க வந்து எங்கே பிறந்திருக்காங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் அருப்புக்கோட்டை நரிக்குடிங்கிற ஒரு கிராமத்தில் பிறந்திருக்கிறாங்க, ஓகேவா? இவங்க வந்து 1748 பெரிய மருது வெள்ளை மருதுங்கிறவர் பிறந்திருக்கிறாரு. 1753 சின்ன மருதுங்கிற மருது பாண்டியர் பிறந்திருக்காரு. மருது பாண்டியரை வந்து சிவகங்கையின் சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவகங்கையின் சிங்கம் யாருன்னா சின்ன மருது, அதாவது மருது பாண்டியர், ஓகேவா? வளரி எறிவதில் மிகவும் திறமையானவர்கள் யாருன்னா மருது சகோதரர்கள். ராமநாதபுரம் மன்னர் விஜய ரகுநாத சேதுபதி இவர்களுக்கு பாண்டியர்கள் என பட்டம் சூட்டியிருக்கிறாரு, ஓகேவா? சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் மருது சகோதரர்களை இராணுவ தளபதியாக சேர்த்து கொண்டு இருக்கிறார். இவங்களை இராணுவ தளபதியாக சேர்த்து கொண்டது யாருன்னா முத்துவடுகநாதர், ஓகேவா? தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 1772 பான்ஜோர் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேய தளபதியின் தலைமையில் காளையார் கோயில் முற்றுகை நடந்திருக்கும். அந்த காளையார் கோயில் முற்றுகையில் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்டிருப்பார். அது வேலுநாச்சியருடைய கணவர் கொல்லப்பட்டதுக்கப்புறம் அந்த நெருக்கடியான சூழலில் வேலுநாச்சியர் வந்து பாதுகாப்பாக இவங்க வந்து திண்டுக்கல்லுக்கு கூட்டு போயிருப்பாங்க. திண்டுக்கல்லுக்கு கூட்டு போய் ஐதர் அலியின் பாதுகாப்பில் தங்க வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருப்பாங்க. 8 ஆண்டுகள் பாதுகாத்திருப்பாங்க. அதில் முக்கிய பங்காற்றிருக்காங்கன்னு சொல்லப்படுகிறது. மருது பாண்டியர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் நெருங்கிய நட்பு கொண்டவர்கள். வீரபாண்டிய கட்டபொம்மனும் மருது பாண்டியர்கள் நெருங்கிய நட்பு கொண்டவர்கள் சொல்லப்படுகிறது. கட்டபொம்மன் இறப்பிற்கு பிறகு அவரது சகோதரர்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. யாருன்னா மருது பாண்டியர்கள். ஊமத்துறை மற்றும் செவத்தையா இருப்பாங்க. கட்டபொம்மன் அவருடைய இறந்ததுக்கப்புறம் அவங்க சகோதரர்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கா சொல்லப்படுகிறது. ஊமத்துறையும் செவத்தையும் 1801 பிப்ரவரியில் பாளையங்கோட்டை சிறையிலேருந்து தப்பிச்சு கமுதிக்கு வந்திருப்பாங்க. கமுதி இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இங்கேருந்து சின்ன மருது என்ன பண்ணியிருப்பாருன்னா அவங்களுடைய தலைநகரான சிறுவயலுக்கு அழைத்து சென்றிருப்பார். ஊமத்துறை மற்றும் செவத்தையை அழைத்து சென்றிருக்கார். யாருன்னா சின்ன மருது. நெக்ஸ்ட்டு கட்டபொம்மனின் சகோதரர்கள் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை மீண்டும் சீரமைச்சிருப்பாங்க. இவங்க தப்பிச்சு சென்றவங்க வந்து கட்டபொம்மனுடைய கோட்டை பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து திரும்பவும் சீரமைச்சிருக்காங்க. சீரமைத்த கோட்டை 1801 ஏப்ரலில் காலின் மெக்காலே என்பவர் தலைமையில் ஆங்கிலேய படை கோட்டையை மீண்டும் கைப்பற்றியிருக்கும், ஓகேவா? தெளிவாக பார்த்துக்கோங்க. காலின் மெக்காலே 1801. நெக்ஸ்ட்டு இரண்டாவது பாளையக்காரர் போர் 1800 1801 வரைக்கும் நடந்திருக்கும். கட்டபொம்மனின் கழகம் ஒடுக்கப்பட்டிருக்கும், ஓகே? ஒடுக்கப்பட்டதுக்கப்புறம் திரும்ப ஒரு கழகம் ஏற்பட்டிருக்கும். அதுதான் 1801 பாளையக்காரர் கழகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது, ஓகேவா? பிரிட்டிஷ் குறிப்புகள் இது வந்து இரண்டாவது பாளையக்காரர் போர் என்று குறிப்பிடப்படுகிறது. இரண்டாவது பாளையக்காரர் போர் அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது, ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போரானது சிவகங்கையின் மருது பாண்டியர், மலபாரின் கேரளவர்மா, மைசூரின் கிருஷ்ணப்பா மற்றும் துண்டாஜி ஆகியோர் அடங்கிய கூட்டமைப்பு வந்து நடந்திருக்கும். இவங்களுக்கு வந்து எதிராக ஆங்கிலேயர்கள் மேற்கொண்டது தான் இந்த இரண்டாவது பாளையக்காரர் போர், ஓகேவா? நெக்ஸ்ட் 1800 ஜூன் கோவையில் கிளர்ச்சி நடந்திருக்கும். கோவையில் நடந்த கிளர்ச்சி ராமநாதபுரம், மதுரை வரை பரவியது அப்படின்னு கூறப்படுகிறது, ஓகேவா? ஓகே, நிலைமையை புரிந்து கொண்ட கம்பெனியர் மைசூரின் கிருஷ்ணப்பா மீதும் கேரளவர்மா மீதும் போர் தொடுக்க போவதாக அறிவிச்சிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு ஆதரவாக நிற்கிறீங்களா அப்படின்ட்டு உங்களுக்கு எதிராக நாங்கள் போர் தொடுப்போம் அப்படின்ட்டு ஆங்கிலேயர்கள் போர் தொடுத்து சத்தியமங்கலம் மற்றும் தாராபுரம் ஆகிய பகுதிகளில் பாளையக்காரர்கள் பிடிக்கப்பட்டு தூக்கிடப்பட்டிருக்கிறாங்க. அதாவது தப்பிச்சென்ற கட்டபொம்மன் சகோதரர்கள் வந்து மருசகோதரர்கள் அடைக்கலத்தில் இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து ஒப்படைக்குமாறு ஆங்கிலேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க வந்து மறுப்பு தெரிவிச்சிருப்பாங்க. மருசகோதரர்கள் மறுத்து விட்டனர். அதை அடுத்து கர்னல் அக்னியும் கர்னல் இன்ஸும் சிவகங்கை நோக்கி படையெடுத்து சென்றனர். கர்னல் அக்னியும் கர்னல் இன்ஸ் ஆகியோர் வந்து சிவகங்கை நோக்கி இருக்கிறாங்க, ஓகேவா? தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 1801 ஜூன் மாதம் நாட்டின் விடுதலை முன்னிறுத்தி ஒரு பிரகடனத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. 1801 ஜூன் மாதம், தெளிவாக பார்த்துக்கணும். அதாவது ஜூன் 16 தான் நடந்திருக்கும், ஓகேவா? ஜூன் 16. இந்த பிரகடனம் தான் வந்து திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை, திருச்சிராப்பள்ளி பிரகடனம்னு சொல்லப்படுவாங்க. 2 ஒன்று தான், ஓகேவா? தெளிவாக பார்த்துக்கோங்க. திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை ஜூன் 16, 1801. இதுக்கு வந்து பல பேர்களில் சொல்லுவாங்க. அதாவது நாவலன் தீவு பிரகடனம், ஜம்பு தீவு பிரகடனம், திருச்சிராப்பள்ளி பிரகடனம். இது 3மே ஒன்று தான், ஓகேவா? 3 பேரில் சொல்லலாம், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. 3மே ஒன்று தான், ஓகேவா? இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரிட்டிஷாருக்கு எதிராக சாதி, சமய, இன வேறுபாடுகளை கடந்து நிற்பதற்கான முதலாக விடுக்கப்பட்ட அறைக்கூவல் தான் ஜூன் 1801 ஆண்டின் பேரறிக்கை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் நிறைய டைம் கேட்டிருக்கிறாங்க, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. முதல் அறைக்கூவல் இது தான்,
ஓகேவா, அது பிரிட்டிஷாருக்கு எதிராக. ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு, இப்பேரறிக்கை திருச்சியில் அமையப்பெற்ற நவாப்பின் கோட்டையின் முன் சுவரிலும் ஸ்ரீரங்கம் கோவிலின் சுற்றுச்சுவரிலும் ஒட்டப்பட்டது. இந்த பேரறிக்கை வந்து ஸ்ரீரங்கம் கோவில்லையும் இன்னொன்று வந்து நவாப்பின் கோட்டை முன்னாடியும் 2 இடத்துலையும் ஒட்டப்பட்டது அப்படின்னு சொல்ல போகிறாங்க அறிக்கை. ஓகே நெக்ஸ்ட்டு, ஆங்கிலேயருக்கு எதிராக செயல்பட விளைந்த தமிழக பாளையக்காரர்கள் பலரும் இவங்ககிட்ட ஒன்று திரண்டு இருப்பாங்க. ஆங்கிலேயருக்கு எதிராக நடந்த பாளையக்காரர்கள்லாம் ஒன்று திரண்டி மருத்துவர்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்காக வந்து சின்னமருது என்ன பண்ணியிருப்பாருன்னா 20,000 ஆட்கள் அடங்கிய ஒரு படையை திரட்டியிருப்பார், இளைஞர்கள் படையை திரட்டியிருப்பார். 20,000 பேர் திரட்டியிருக்காரு பாருங்க. யாருன்னா சின்னமருது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதுக்கு எதிராக ஆங்கிலேயர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க வங்காளம், சிலோன், மலேயா ஆகிய இடங்களில் இருந்து பிரிட்டிஷ் படைகளை கம்பெனியுடன் சேர்த்திருப்பாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு புதுக்கோட்டை, எட்டயபுரம் மற்றும் தஞ்சாவூர் இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, பிரிட்டிஷருடன் கை கோர்த்துருப்பாங்க. பிரிட்டிஷார் கூட கை கொடுத்தவங்க யார் யாருன்னா புதுக்கோட்டை, எட்டயபுரம் மற்றும் தஞ்சாவூர் இவங்க வந்து பிரிட்டிஷரும் கை போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கை. ஆங்கிலேயர் வந்து பிரித்தாளும் கொள்கையை நிறைய பயன்படுத்தியிருப்பாங்க. அது வந்து பாளையக்காரர்களையும் கொண்டு வரட்டு பிரிவினை ஏற்படுத்தியிருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட்டு, போரின் வீழ்ச்சி. இந்த போர் வந்து வீழ்ச்சி கண்டிருக்கும். அது என்ன காரணம்னு பார்த்துக்கோங்க. மே 1801 ஆங்கிலேயர்கள் தஞ்சாவூர், திருச்சியில் இருந்த கிளர்ச்சியாளர்களை தாக்கியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அக்னிவால் நிறைய பகுதிகள் கைப்பற்றப்பட்டிருக்கும். அதுவும் ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. என்னென்னா மேலே வந்து நாகலாபுரம், ஜூனில் வந்து பரமக்குடி, ஜூலையில் வந்து திருப்பத்தூர் ஆகிய இடங்களில் வந்து அக்னிவால் கைப்பற்றப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. கிளர்ச்சியாளர்கள் பிரான்மலையிலும் காளையார் கோயிலும் தஞ்சை புகுந்திருப்பாங்க. ஓகேவா, இது தஞ்சை புகுந்திருப்பாங்க. இன்னொரு தோல்விக்கு முக்கியமான காரணம்னா வலுவான இராணுவம் யார்கிட்ட இருந்திருக்குன்னா ஆங்கிலேயர்கிட்ட இருந்திருக்கும். அதனால் வந்து கம்பெனி படை வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேவா, போரின் மையமாக எந்த பகுதி இருந்ததுன்னு கேட்கலாம். எந்த பகுதின்னா காளையார் கோயில் தான். அது திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையின் வந்து மைய பகுதியாக இருந்ததுன்னா காளையார் கோயில் தான். ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், 1801 கழகம் தோற்றத்தால் சிவகங்கை இணைக்கப்பட்டது. சிவகங்கை எப்போ இணைக்கப்பட்டதுன்னா 1801 கழகம் தோற்றத்தால் சிவகங்கை ஆங்கிலேயர்களால் இணைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. செப்டம்பர் 5, 1801 ஆனைமலை போரில் கோபால நாயக்கர் மரணம் அடைஞ்சிருக்கிறார். கோபால நாயக்கர் எப்போ இறந்திருக்காருன்னா 1801 செப்டம்பர் 5 ஆனைமலை போரில் இறந்திருக்கிறாரு. ஓகேவா, நெக்ஸ்ட் 1801 அக்டோபர் 24 ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பத்தூர் கோட்டையில் மரு சகோதரர்கள் தூக்கிடப்பட்டிருக்காங்க. மரு சகோதரர்கள் எந்த நாளில் தூக்கிடப்பட்டாங்கன்னா 1801 அக்டோபர் 24 எங்கன்னா திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிடப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இருந்த ஊமத்துறை சவத்தையாவும் எட்டப்பன் என்பவர் ஒருத்தர் காட்டி கொடுத்துருப்பார். ஓகே, காட்டி கொடுக்கப்பட்ட ஊமத்துறை சவத்தையாவும் 1801 நவம்பர் 16 பாஞ்சாலங்குறிச்சியில் தலை துண்டிக்கப்பட்டது. 1801 நவம்பர் 16. ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 1802 73 கிளர்ச்சியாளர்கள் மலேயா, பினாங்கிற்கு நாடு கடத்தப்பட்டிருப்பாங்க. ஓகேவா, இது 73 பேர்னா 1+72. இந்த 72 1+ன்னு 1னா பெரிய வேங்கை உடைய தேவரும் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் தான் அந்த 1ங்கிற ஆள். இன்னொன்று 72 கிளர்ச்சியாளர்கள். ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 1801 ஜூலை 31 கர்நாடக உடன்படிக்கை ஒன்று நடந்திருக்கும். அந்த உடன்படிக்கையின்படி பாளையக்கார முறை முடிவுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. பாளையக்கார முடிவு கொண்டு வந்து ஜமீன்தாரி முறை அறிமுகப்படுத்தப்பட்டு ஜமீன்தாரி முறை அறிமுகப்படுத்த காரணமே இந்த போர் தான். ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் 1805 கேரளவர்மாவும் கொல்லப்பட்டிருக்கார். அதுக்கு ஒரு வழியாக அந்த போர் முடிவுட்ருக்கும். ஓகேவா, முடிஞ்சு அந்த கண்டெம்ட்டும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு 1800 to 1801 கிளர்ச்சி ஆங்கிலேயர்கள் ஆவணங்களில் 2வது பாளையக்காரர் போர் என குறிப்பிடப்படுகிறது. ஓகேவா, ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இது பார்த்துக்கோங்க, தெளிவாக பார்த்துக்கோங்க. ஆங்கிலேயர்கள் ஆவணங்களில் 2வது பாளையக்காரர் போர்னா அது திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை தான். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட்டு தீரன் சின்னமலை. தீரன் சின்னமலையோட இயற்பெயர் தீர்த்தகிரி. ஏப்ரல் 17, 1856 ஈரோடு மாவட்டம் சென்னிமலைக்கு அருகில் உள்ள மேலப்பாளையத்தில் ரத்னசாமிக்கும் பெரியாத்தாளுக்கும் மகனாக பிறந்திருக்கிறார். யாருன்னா தீரன் சின்னமலை. ஓகேவா, இவர் வந்து பழைய கோட்டை மன்றாடியார் பட்டம் பெற்ற மதிப்புமிகு குடும்பத்தில் பிறந்திருக்கிறார். யாருன்னா சின்னமலை, பழைய கோட்டை மன்றாடியார். ஓகேவா, இவருக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்குன்னா சிலம்பம், வில்வித்தை, குதிரையேற்றம் போன்ற நவீன போர் முறைகள் அவர் கற்று தேர்ந்திருக்கிறார். யாருன்னா தீரன் சின்னமலை. கொங்கு நாட்டு பாளையக்காரர்கள் சேலம், கோவை ஆகிய பகுதிகள் தான் கொங்கு நாட்டு பாளையங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகள். கோவை, சேலம், கரூர் ஆகிய பகுதிகள். ஓகேவா, நெக்ஸ்ட்டு மைசூரின் உடையார்களால் வந்து கொங்கு நாட்டு பகுதி வழிநடத்தப்பட்டிருக்கும். அந்த கொங்கு நாட்டு பகுதி பின்னர் மைசூரின் ஐதர் அலி கொங்கு நாட்டை அபகரிச்சிருப்பார். யாருன்னா ஐதர் அலி கொங்கு நாட்டை அபகரித்தார். அவர்கிட்டருந்து ஒருத்தர் வந்து வரி வசூல் உரிமைப்பட்டிருப்பார். அவர் தான் முகமது அலி அப்படிங்கிற ஒரு திவான். ஓகேவா, அந்த திவானுக்கும் சின்னமலைக்கும் தான் ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இந்த சின்னமலையை வரி பணத்தை பிடுங்கி கொண்டதாக சுல்தானுக்கு போய் சொல்லுவார். அதாவது முகமது அலி வந்து வரி வசூல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது வழியில் வழிமறைத்து சின்னமலை அவருடைய வரி பணத்தை பிடுங்கிக்குவார்.
ஸோ அப்போ அந்த வரிப்பணத்தை எடுத்துக்கும் போது தான் இந்த இதை சொல்லுவார். அதனால தான் அவர் சின்னமலை என அழைக்கப்பட்டார். சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த சின்னமலை, வரிப்பணத்தை பிடிங்கி கொண்டான் என்று சொல்லியிருப்பார். அதனால தான் அவர் சின்னமலை அப்படின்னு அழைக்கப்பட்டார். ஓகேவா? ஓகே, தெளிவாக பார்த்துக்கோங்க. அவமதிக்கப்பட்ட மைசூர் திவான் முகமதில் சங்ககிரிக்கு ஒரு படை அனுப்பியிருப்பார். சங்ககிரிக்கு ஒரு படை அனுப்பியிருக்கார். அந்த படையும் தோற்கடிச்சிருப்பார் சின்னமலை அப்படிங்கிற தீர்த்தகிரி. ஓகேவா? எங்கன்னா நொய்யல் ஆற்றங்கரையில் தோற்கடிச்சிருக்காரு. இதுதான் அவருடைய முதல் வெற்றி என கருதப்படுகிறது. சின்னமலை முதல் வெற்றி நொய்யல் ஆற்றங்கரையில் நடந்த மோதல் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் 3ஆம் மற்றும் 4ஆம் மைசூர் போர்களுக்கு பிறகு கொங்கு நாடு முழுவதும் ஆங்கிலேயர் வசமே போயிட்டுருக்கும். ஓகேவா? ஆங்கில வசம் போனதுனால 1799 ஹைதர் அலி மரணம் அடைந்திருப்பார். மரணம் அடைந்ததுக்கு ஹைதர் அலி 1799 மரணம் அடைந்ததுக்கப்புறம் அவருடைய மகன் இருப்பார். அவர் தான் திப்பு சுல்தான். திப்பு சுல்தானுடன் இவர் கைகோர்த்து அவருக்கு கூட வந்து நிறைய பயணிப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலைக்கு பிரெஞ்சு இராணுவத்தின் நவீன போர் முறைகள் பயிற்சியெல்லாம் அளிக்கப்பட்டிருக்கு. திப்பு சுல்தானாலும் பயிற்சி அளிக்கப்பட்டவர் தான் சின்னமலை. பிரெஞ்சுக்காரர்களும் நவீன போர் முறைகள் வந்து கற்று தேர்ந்திருக்கிறாரு. திப்பு சுல்தானாலும் பயிற்சி அளிக்கப்பட்டிருக்காரு. யாருன்னா சின்னமலை. திப்பு சுல்தானோடு இணைந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போராடியிருக்கிறார். யாருன்னா சின்னமலை. ஓகேவா? சின்னமலை நிறைய போர் புரிஞ்சிருப்பார். அதில் பாருங்க முக்கியமானது திப்புவின் இறப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தானே இறந்துருவார் ஒரு கட்டத்துக்கு மேலே போரில். அப்போ பார்த்தீங்கன்னா திப்புவின் இறப்பிற்கு பிறகு ஒரு கோட்டையை எழுப்பி தீரன் சின்னமலை அவ்விடத்தை விட்டு வெளியேறாமல் அங்கேயே எதிர்த்து நின்று ஆங்கிலேயரை போராடி இருப்பார். ஓகேவா? அந்த இடம் தான் ஓடாநிலை. எங்கேயுமே ஓடாமல் ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டாக இருந்து போயிடிருப்பார். அந்த இடம் வந்து ஓடாநிலைன்னு அழைக்கப்படுகிறது. ஓகே, தான் ஓடாநிலை பார்த்துக்கோங்க. அங்கு பீரங்கிகளும் துப்பாக்கிகளும் தயாரிக்கப்பட்டது. எங்கன்னா ஓடாநிலையில், அவரோட கோட்டையில். ஓகேவா? 1800 கோயமுத்தூரில் ஆங்கிலேயர்கள் தாக்கினார். யாருன்னா சிறன் சின்னமலை தாக்கியிருப்பார். அவர் வந்து தாக்கினதுனால நிறைய பேர் ஹெல்ப் கேட்டிருப்பார். யாருன்னா மராத்தியர்கள் ஹெல்ப் கேட்டிருப்பார், கிடச்சிருக்காது. மருசவர்கள் ஹெல்ப் கேட்டிருப்பார், கிடச்சிருக்காது. அவங்க யார் உதவியும் கிடச்சிருக்காது. ஓகேவா? அதனால் இவர் தனியாகவே வந்து போராடி இருப்பார். அதனால் கோயம்புத்தூர் தாக்குதலில் இவர் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கிறார் சின்னமலை. ஓகேவா? தெளிவாக பார்த்துக்குவாங்க. கம்பெனியை போடுவதற்கு விருப்பாட்சியின் கோபால நாயக்கரும் ஈரோடு மற்றும் வாரணாசி ஆகிய பாளையக்காரர்களுடன் கூட்டணி சேர்ந்திருக்கார். யாருன்னா சின்னமலை சேர்ந்து போர்களை சந்திச்சிருப்பார். ஓகேவா? அவரோட முக்கியமான 3 போர்கள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய டைம் கேட்டிருக்காங்க. 1801 காவிரி போர். ஓகேவா? 1802 ஓடாநிலை போர். 1804 அரச்சலூர் போர். தெளிவாக பார்த்துக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி இடங்களில் நடைபெற்ற போர்களில் கொரில்லா போர் முறையை கொரில்லா போர் முறையை பின்பற்றவங்க யாருன்னா அவங்க வந்து மராத்தியர்கள் தான் கொரில்லா போர் முறையை பின்பற்றுவாங்க. அதே முறையை இவரும் பின்பற்றிருக்கிறார். கொரில்லா போர்னால் ஒன்றும் இல்லை, மறைந்திருந்து தாக்கும் முறை தான் கொரில்லா போர் முறைன்னு சொல்லப்படும். ஓகே, அது இப்போ மராத்தியர்கள் தான் அதிகமாக பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த முறை இவரும் பயன்படுத்தியிருக்காருன்னு சொல்லப்படுகிறது. ஆங்கில தளபதி மாகிஸ்கான் நொய்யல் ஆற்றங்கரையில் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட் 1802, அதாவது அந்த ஓடாநிலை போர் இருக்கு இல்லையா, அதான் சொல்கிறோம். 1802 மீண்டும் ஆங்கிலேய தளபதி ஹாரிஸ் அப்படிங்கிற தலைமையில் ஒரு குதிரைப்படை வந்து ஓடாநிலையை வந்து அடைஞ்சிருப்பாங்க. அடைஞ்சதுனால இவர் ரொம்ப பலமாக இருக்கிறதுனால திரும்பி போயிருப்பார். யாருன்னா ஹாரிஸ் பின்வாங்கினார்னு சொல்லப்படுகிறது. திரும்பி போயிட்டு பயங்கரமான படைபலத்தோடு திரும்ப வந்திருப்பார். என்ன படம்னா பீரங்கி படையை அனுப்பி ஓடாநிலை அரண்மனையை தரமட்டமாக்கி இருக்கிறார் 1802. ஓகேவா? சின்னமலை குடும்பம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கருமலைக்கு தப்பி சென்றிருப்பாங்க. இந்த போரின் விளைவாக சின்னமலை குடும்பம் கருமலைக்கு தப்பிக்கு சென்றதுன்னு கூறப்படுகிறது. கருமலைக்கு சென்ற குடும்பத்திலிருந்து சமையல்காரர் நல்லப்பன், தப்பித்து சென்றவங்கள சமையல்காரர் நல்லப்பன் என்பவர் காட்டி கொடுத்துருப்பார். யாருன்னா சமையல்காரர் நல்லப்பனால் காட்டி கொடுக்கப்பட்டவர் யாருன்னா தீரன் சின்னமலை. காட்டி கொடுக்கப்பட்ட 1805 ஜூலை 31 ஆடிப்பெருக்கு நாளில் சங்ககிரி கோட்டையில் தூக்கிடப்பட்டார் தீரன் சின்னமலை. சங்ககிரி கோட்டையில் தூக்கிடப்பட்டிருக்கார். யாருன்னா சின்னமலை. 1805 ஜூலை 31. ஓகேவா? தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சுந்தரலிங்கம்ங்கிறது பார்த்தீங்கன்னா 1771 கட்டக்கருப்பன் தேவேந்திரருக்கும் முத்தாலம்மாளுக்கும் மகனாக பிறந்தவர் யாருன்னா சுந்தரலிங்கம். ஓகேவா? இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மனின் நம்பிக்கைக்குரிய தளபதியாக செயல்பட்டவர் யாருன்னா சுந்தரலிங்கம். ஓகேவா? கட்டபொம்மன் வந்து ஜாக்சன் சந்திப்பு நடந்திருக்கும். ராமநாதபுரம் ஆட்சியர் ஜாக்சன் இருக்கார்ல, அவரோட சந்திப்பு நடந்திருக்கும். அந்த சந்திப்பின் போது சுந்தரலிங்கம் ஊமத்துடன் இருந்தார். இவரும் அந்த சந்திப்பில் பங்கு பெற்றார் சொல்லப்படுகிறது. ஓகேவா? 1799 செப்டம்பர் 5 பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை ஆங்கிலேயர்களால் முற்றுகையிட்ட போது சுந்தரலிங்கம் எதிரி படையினரை எதிர்த்து பலத்த சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் 1799 செப்டம்பர் 5. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கட்டபொம்மனுக்கு பிறகு ஊமத்துறை மேற்கொண்ட முயற்சிகளுக்கு அவருக்கு துணையாக இருந்திருக்கிறார். யாருன்னா சுந்தரலிங்கம். ஓகேவா? தெளிவாக பார்த்துக்கோங்க. இளைஞர்களை திரட்டி போர் பயிற்சி கொடுத்துருப்பார். அவர் இருக்கக்கூடிய பகுதிகளில் இளைஞர்களை திரட்டி போர் பயிற்சி மேற்கொண்டிருப்பார். அது வச்சு ஒரு சிறு படையும் ஏற்படுத்தியிருப்பார். அந்த சிறு படையை கொண்டு ஊமத்துறையும் செவத்தையும் கைது செய்யப்பட்டிருப்பாங்க. எப்போன்னா 1801 ஜனவரி 2. அந்த கைது செய்யப்பட்டவங்கள பாளையங்கோட்டை சிலையிலேருந்து விடுவிச்சிருக்கிறாரு. ஓகேவா? முதுகுளத்தூரில் இவருக்கு ஒரு சிலை வைக்கப்பட்டுள்ளது. இவருடைய சிலை எங்கே இருக்குன்னா முதுகுளத்தூரில் இருக்குது. ஓகேவா? தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு முதல் தற்கொலைப்படை தாக்குதல். இது ரொம்ப முக்கியம். முதல் தற்கொலைப்படை தாக்குதல் செப்டம்பர் 8, 1799 சுந்தரலிங்கமும் மனைவி வடிவு
மனைவின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அத்தை மகள்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வடிவுங்கிறவங்களும் சுந்தரலிங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆடு மேய்ப்பவர்கள் போல் வேடம் அணிந்து ஆங்கிலேயரின் வெடிமருந்து கிடங்குக்கு பகுதிக்கு போயிருப்பாங்க. அந்த பகுதிக்கு போயிட்டு தீப்பந்தத்தை கொளுத்தியபடி இவங்களே தனக்கு தானே தீ வச்சு வெடிமருந்து கிடங்குக்குள் அவங்களே விழுந்திருப்பாங்க. விழுந்து பலத்த வெடி சத்தத்துடன் கிடங்கு தீப்பிடித்து எரிந்தது. கிடங்கை வந்து அடியோடு அழிச்சிருப்பாங்க. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய விடுதலை போரில் முதல் தற்கொலைப்படை தாக்குதலே இதுதான். எதுன்னா சுந்தரலிங்கம் ஏற்படுத்திய தற்கொலைப்படை தாக்குதல் தான். இந்திய விடுதலை போரில் முதல் தற்கொலைப்படை தாக்குதல் இதுதான். ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் அரசு போக்குவரத்துகளை பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல் பாருங்கள். 1997 தமிழ்நாடு அரசு இவர் சுந்தரலிங்கம் நினைவாக ஒரு போக்குவரத்து கழகத்துக்கு இவரோட பெயர் வைப்பாங்க. ஓகேவா, அதனால நிறைய பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, நிறைய சாதியினர் வந்து சாதி கலவரங்களை தூண்டி நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்திடும். அவர் பேரை ஏன் வைக்கலான்ட்டு சாதி சண்டைகள் அளவு பெரிய பிரச்சனை போயிருக்கு. அதனால் தமிழ்நாடு முழுக்க இருந்த மாவட்ட போக்குவரத்து கழகங்களுடன் பல்வேறு தலைவர்கள் நினைவாக பெயர் ஆல்ரெடி சூட்டியிருப்பாங்க. நிறைய தலைவர்களுடைய பெயர்கள் இருந்திருக்கும். அந்த பெயர்கள்லாம் முற்றிலுமாக நீக்கப்பட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என எல்லாத்துக்கும் பொது பெயராக அறிவிக்கப்பட்டது. ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கணும். எப்போன்னா 1997. நெக்ஸ்ட் மாவீரன் அழகமுத்துக்கோன் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கட்லாங்குடியை சேர்ந்த முதல் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் யாருன்னா அவர் மாவீரன் அழகமுத்துக்கோன் தான். ஓகே, தெளிவாக பார்த்துக்கோங்க. இவரோட தந்தை வந்து அழகமுத்துக்கோன். அழகமுத்து இவரன் வந்து குடும்ப பெயர் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா, 1711 ஆண்டு வீர அழகமுத்துக்கோன் பிறந்திருக்கிறார். இவர் தான் வீர அழகமுத்து, இவர் பிறந்திருக்கிறாரு. 1750 தந்தை வந்து மன்னர் அழகமுத்துக்கோன் அனுமந்தக்குடி போரில் மரணமடைந்திருக்கிறார். இவரோட தந்தை அனுமந்தக்குடி போரில் மரணமடைந்திருக்கிறார். பின்னர் இவர் மன்னராக முடிசூட்டி கொண்டார். நெக்ஸ்ட் 1750 ஆண்டில் பிரிட்டிஷ் தளபதி அலெக்சாண்டர் கிரேன் மற்றும் மருதநாயகம் கான் சாஹிப் இருக்கார் இல்லையா, ஆகியோர் வந்து எட்டயபுரம் அதை சுற்றியிருந்த பகுதியில் வரி வசூலிக்க வந்திருப்பாங்க. அவங்களுக்கு வரி கொடுக்க மாட்டேன், வரி கட்ட முடியாது என பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, வரி வசூல் செய்ய வந்தால் ஆங்கில வியாபாரிகளின் தலை இந்த மண்ணில் உருளும் என்று அவர் கடிதத்தில் தெளிவாக விவரித்தார் என கூறப்படுகிறது. ஓகே, தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது முக்கியமான ஒன்று பாருங்கள். வணிகம் செய்ய வந்த நீங்கள் எங்கள் மக்களிடம் வரி வசூலிக்க என்ன உரிமை இருக்கிறது என கேள்வி எழுப்பியிருக்கிறார். யாருன்னா மாவீரன் அழகமுத்துக்கோன். ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கணும். எட்டயபுரத்தின் மன்னர் ஜெகவீரபாண்டியன் வீர அழகமுத்துக்கோன் மன்னரின் சிறந்த நண்பர். ஜெகவீரபாண்டியன் யாருன்னா வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய அப்பா. அவரும் வீர அழகமுத்துக்கோனும் சிறந்த நண்பர்கள் கூறப்படுகிறது. 1755 ஆண்டு வீர அழகமுத்துக்கோன் திருவிதாங்கூர் படையுடன் சேர்ந்து கர்னல் ஹெரான் படையை தோற்கடித்து வெற்றி பெற்றிருக்காங்க. கர்னல் ஹெரான் படையெடுத்து வருவார் இல்லையா, எப்போன்னா 1750 அந்த களக்காடு போரெல்லாம் நடந்திருக்கும். மதுரையை மீட்டு கொண்டு ஹெரான். ஓகேவா, அதெல்லாம் தான் சொல்லப்பட்டிருக்காங்க. அதில் இவர் முக்கியமாக பங்காற்றிருக்காருன்னு சொல்லப்படுகிறது. ஓகேவா, 1759 ஆண்டு பிரிட்டிஷ் மற்றும் மருதநாயகத்தின் படைகளுக்கு எதிரான போரில் அழகமுத்துக்கோன் தோற்கடிக்கப்பட்டிருக்கார். தோற்கடிக்கப்பட்ட அழகமுத்துக்கோன் நவம்பர் 18, 1759, தெளிவாக பார்த்துக்கணும். நவம்பர் 18, 1759 நடுகாட்டூரில் பீரங்கி முன் நிறுத்தப்பட்டு மார்பில் சுடப்பட்டு வீர மரணம் அடைந்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேவா, மார்பில் சுடப்பட்டு வீர மரணம் அடைந்திருக்கிற அழகமுத்துக்கோன். ஓகேவா, இதோட இந்த பார்ட் 10 முடியுது. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.